அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சம்போனா நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள், அதுவும் இன்றைய சிறப்பு சண்டைனால கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம், ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம். மிக முக்கியமான தகவல், வெனிசுலாவிலிருந்து வெளியேறிய ஒரு எண்ணெய் கப்பலை மறுபடியும் அமெரிக்கா திருடிட்டாங்க. இந்த தடவை மிகப்பெரிய ஒரு கப்பல், சீனாவை சேர்ந்த கப்பல்னு சொல்லப்படுகிறது. அதனால் கொஞ்சம் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை பரபரப்பாக தென்படுகிறது. அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை பார்த்தலாம். வாங்க நம்ம நேராக நமது பயணம் இன்றைக்கி வெனிசுலா சண்டே. அதுவும் நம்ம சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய்ட்டு உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்றேன். தைரியமாக வாங்க, மட்டன் சாப்பிட்டு மலாந்துடாதீங்க, வந்து எங்கூட வெனிசுலாவுக்கு கூட வாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் சஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பதிவு சுட ஒரு பதிவு பாருங்கள். இது வந்து மிகப்பெரிய ஒரு கப்பல். இந்த கப்பல் எங்கேருந்து போகுது அப்படின்னா, வெனிசுலானுடைய கோஸ்ட் கார்டில் சீனானுடைய ஓண்டு க்ரூட் ஆயில் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஆல்மோஸ்ட் அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 2 மில்லியன் பேரல் சுமந்து செல்லக்கூடிய ஒரு கப்பல். ஆனால் அந்த கப்பலில் பனாமா கொடி இருக்கு இல்லையா, பனாமா கொடி தான், பனாமா நாட்டோட கொடியை மேலே கட்டிட்டு போனாங்க. இந்த கப்பலுக்கு வந்து பாதுகாப்புமே கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, வலுக்கட்டாயமாக உள்ள நுழைஞ்சு இந்த கப்பலை நேரடியாக திருடிட்டாங்க. அப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 மில்லியன் பேரல், மிகப்பெரிய அளவுக்கான ஒரு குருடாயில் இருக்கிறது. சீனா வந்து இப்போ ஒன்றும் கருத்து சொல்லலை. ஆக்சுவலாக மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா, அது பனாமானுடைய கொடியை நட்டப்பட்டிருந்தாலும் அது சீனா நிறுவனத்தை சேர்ந்த ஒரு கப்பல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கப்பல் திருடுவதற்கு இப்போ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். இப்போ வழக்கமாக நீங்கள் பொருளாதார தடை விதிக்கப்படுகிற லிஸ்ட்டில் இருக்கணும். அப்படி பொருளாதார தடை விதிக்கப்பட்ட நிறுவனமானால் அதுவும் கிடையாது, எதுவுமே இல்லை. வெனிசுலாவிலிருந்து சீனாவுக்கு கொண்டு போன ஒரு கப்பலை திருடிட்டாங்க. இதுக்கப்புறம் சீனா என்ன கேட்க போகிறாங்கன்றதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏற்கனவே வெனிசுலா என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எண்ணெய் கப்பலை வந்து திருடிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நாங்கள் சீனா கவலைப்படாதப்பா, நான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ பாதுகாப்பு கொடுத்த கப்பலையே திருடிட்டு போயிட்டாங்களா இல்லையா அப்படின்றது இன்னொரு கேள்வி. இப்போ என்னென்னா, சர்வதேச கடற்பகுதியில் உங்களுடைய பொருளாதார தடைகளுக்கு எதுவுமே உட்படாத ஒரு நிறுவனங்களை நீங்கள் பலவந்தமாக திருடி செல்வது என்பது எந்த வகையில் நியாயம்? ஒரு நாட்டாமையாக இருந்துட்டு இப்படி திருடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கப்புறம் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து சர்வதேச சட்டத்தை மீறி இருக்கிறது. வெனிசுலா உங்களுக்கு என்ன உதவினாலும் எங்கிட்ட வெளிப்படையாக அண்ணங்கிட்ட வாயை விட்டு கேளு, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி செய்ய தயாராக இருக்குன்றாங்க. இப்போ நான் எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, மற்ற எல்லாத்ததை விட சீனா கொஞ்சம் பொங்கி இழந்தால் பரவாயில்ல. சீனா ஒன்று என்ன பண்ணுறீங்க, உங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு கப்பலை திருடி சென்றிருக்கிறது அமெரிக்கா, எந்த பொருளாதார தடையும் தாண்டி திருடி இருக்கிறது என்பது கூடுதல் தகவல். உடனடியாக ரியாக்ஷன் கொடுத்த நாடு எதுனா, வெனிசுலாவுக்கு கீழே இருக்கக்கூடிய பிரேசில். லூடா சில்வா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரம்ப் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இந்த மாதிரி திருட்டுக்கு வேறு ஏதாவது நீங்கள் பண்ணலாம் அமெரிக்கா, இப்படி நீங்கள் திருடுறீங்களே நியாயமா அப்படின்னு வெளிப்படையாக தனது அதிருப்தியை வந்து தெரிவித்திருக்கிறார். ஒரு நாட்டோட சுதந்திரத்தை வலுக்கட்டாயமாக பறிக்கிறார்கள்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அது இனி யார் என்னென்ன ரியாக்ஷன் கொடுக்க போகிறாங்களா தெரியல, இது அவங்கவுங்க பாடு. இதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் ஓடி வந்து வாயை திறப்பாங்க. அங்கே ரஷ்யா விவகாரத்தில் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ இதுக்கு என்ன கருத்து சொல்லுவாங்க? இப்போ ரஷ்யா உக்ரைன் மீது தாக்கல் நடத்துறது தப்பு அப்படின்னா, இப்போ அமெரிக்கா வெனிசுலா மீது தாக்கல் நடத்துறது கரெக்டுன்னு வாங்கலாம் அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகள் இல்லை கரெக்டுன்னு வாங்கலாம். இதுக்கு என்ன அப்படி கூட ஓடி வருவாங்கன்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விழித்து கொண்டு காத்திருக்க வேண்டும். இப்போ ஐரோப்பாவுடைய பதில்கள் இருந்தாலும் ரொம்ப தப்புங்க, அமெரிக்கா பண்ணுறது ரொம்ப தப்பு. இது வெனிசுலா நடந்த சம்பவம். நேற்றே நம்ம வரைபடத்தை காட்டியிருந்தோம்ல, வெனிசுலாவை சுற்றி சுத்தமாக லாக் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு கப்பல் வெளியேற முடியாது, உள்ளே வர முடியாது. அவங்க கடற்பகுதியே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணி வைத்திருக்காங்க அமெரிக்கா அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்காங்க. அமெரிக்கானுடைய நேஷ்னல் இன்டெலிஜென்ஸுடைய தலைவர் துளசி ஜபார்ட் அவர்கள் இன்றைக்கி தனது ஒரு ஆழ்ந்த கருத்தை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா காலமாக ஒரு 3-4 வருஷமாக வந்து ஐரோப்பா மிகப்பெரிய ஒரு போலி செய்தியை உண்மைன்னு சொல்லி பரப்பிட்டுருக்காங்க. ரஷ்யாவுக்கு வந்து ஐரோப்பாவை தாக்கல் நடத்துவதற்காகவோ இல்லை ஐரோப்பாவை பிடிப்பதற்கான இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இது யூஎஸ்னுடைய இன்டெலிஜென்ட் கம்யூனிட்டி என்ன நாங்கள் கெஸ் பண்ணியிருக்கோன்னா, எங்களுடைய உளவு தகவல் அடிப்படையில் சரி, நான் வெளிப்படையாக ரஷ்யா கிட்ட பேசினதையும் இது எல்லாத்தையும் அடிப்படையில் அவங்களுக்கு
ஐரோப்பாவை பிடிப்பதற்கோ இல்லை அதுவும் டைரெக்டாக இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும்னா நேட்டோவோட டைரக்ட் கான்ஃப்ளிக்ட் நேரடியாக யுத்தம் புரிய ரஷ்யா விரும்பவில்லை. ஏன்னா அது பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தும், மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால் அவங்க ஒதுங்கி நிற்கணும், விலகி நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்கள் உக்ரைன் கான்செப்டை வச்சுட்டு இப்படி ஒரு ஃபேக் ப்ரொபகண்டாவை ஐரோப்பாவை பிடிச்சிடுவாங்க, போலந்தை பிடிச்சிடுவாங்க, அங்கே பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து இவங்க பண்ணுற ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குறிப்பிட்ட நாடுகள் பலனடைவதற்காக இப்படி ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவை வந்து செட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். சமீப காலமாக அமெரிக்கா ஒரு சில கருத்துக்களை ரஷ்யாவுக்கு ஆதரவாக தெரிவித்திருக்கிறது என்று ஐரோப்பா கூட்டமைப்பு கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. எப்படி நீ இது மாதிரி கருத்து தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி லைட்டாக அப்படியே சுணக்கம் தெரிவித்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு தெரியும், இந்த வரைபடத்தெல்லாம் பாருங்கள், இது தடவை மர்ம ட்ரோன்கள் எத்தனை தடவை பறந்துருக்கு, போலந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், நார்வே, ஸ்வீடன், ஒரே ஒரு நாட்டை கூட விட்டு வைக்கல. அது சமீப காலமாக இப்போ துருக்கியில் வேறு 2 ட்ரோன் வந்து மர்ம ட்ரோன்கள் வந்து பறக்க விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் எதன் அடிப்படையில்? எங்கள் நாடுகளை பிடிப்பதற்கான ஒரே கண்ணும் கருத்தமாக இருக்காங்கன்றாங்க. நேற்று கூட அமெரிக்காவுடைய உளவுத்துறை என்ன சொன்னாங்கன்னா, அவங்க இப்போதைக்கு ஐரோப்பாவை பிடிக்கிற இன்டென்ஷன்லாம் இல்லை, இதை நீங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வந்தோம்னா பிடிச்ச பகுதியோடு நிறுத்துவாங்க, இல்லைனா ஒட்டுமொத்த உக்ரைனும் பிடிப்பாங்க. அதை யாருக்கு இழப்புன்னு நீங்கள் பாருங்கள், நம்ம ஒன்று சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு செயல். கொஞ்சம் மனசு மாறுகிறதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி மறுபடியும் ராய்டர்ஸ் பத்திரிக்கை என்ன சொல்கிறாங்கன்னா, நெகி மறுபடியும் ரஷ்யா மீது பொருளாதார தடையை போகிறதுக்கு அமெரிக்கா யோசனை பண்ணுறாங்கன்றாங்க. அது எப்படி உண்மையானு எனக்கு தெரியல, ஆனால் அறுபது வீடியோ தகவல் சொல்லியிருக்காங்க. போர்த்துகீஸினுடைய பிரைம் மினிஸ்டர் திடீர்னு கியூவுக்கு போயிருக்கிறார். சர்ப்ரைஸ் விசிட் தான். திடீர்னு ஜெலன்ஸ்கி தூங்கி எந்திரிச்சு பார்த்தா வீட்டு முன்னாடி நின்றுக்கிறாரு. மனுஷனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, தலைவர் நீங்கள் எங்கே தலைவா எங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் லுங்கியோட வந்துருக்கிறாரு ஜெலன்ஸ்கி வேறு. அப்படி வா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதில் அவர் ஒன்றும் கவலைப்படாதுப்பா, உனக்கு நான் வந்து ட்ரூப் எவ்வளோ உனக்கு ஆள் வேணுமோ சொல்லு, அனுப்பி வைக்கிறேன் எங்கள் நாட்டிலிருந்து. அப்புறம் ட்ரோன் பார்ட்னர்ஷிப் வா, சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம், எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு நீ அங்கேருந்து வந்து எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே தலைவர் கும்புதா ஹாப்பின்ற மாதிரி இப்போ ஜெலன்ஸ்கி வந்து ஒரே ஹாப்பி மூடில் இருக்கிறாரு. ஒருவேளை போர்த்துகீஸினுடைய பிஎம் வந்து இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நீடிக்கும்னு நினச்சி ஓடி வந்து சொல்கிறாராம் என்னன்னு தெரியல. திடீர்னு விழித்து கொண்டிருக்கிற ஒரு சர்ப்ரைஸ் விசிட். லுங்கியோடு இருக்கும்போது போய் லுங்கின்வாங்க, ஒரு சில பகுதியில் கைலின்னு சொல்லுவாங்க, கைலியோடு இருக்கும்போது போயிட்டு அங்கே பார்த்துருக்கார் என்பது ஒரு கூடுதல் தகவல். அடுத்து ஜப்பானுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏன்னா ஜப்பான் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பெரிய அளவுக்கு நாங்கள் உக்ரைனுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னதை விட எங்களுக்கு 6 பில்லியன் பண உதவிகளையும் தாண்டி மோர் தென் மணி, பணம் இல்லாத இன்னும் நிறைய உதவிகளை செஞ்சுருக்காங்க. அதனால் தேங்க்யூ டோக்கியா, உங்களை மாதிரி எங்களுக்கு நன்றி கடன், நான் உங்களுக்காக திரும்பி என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். பேச்சுவார்த்தை மேபி திங்கக்கிழமை மறுபடியும் சூடு பிடிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சண்டேன்றனால கொஞ்சம் ஓய்வு விட்டுருக்குறாங்க, எல்லோரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். இருந்தாலும் ஒரு சில தகவல்கள் உங்களுக்கு மாலை பதிவில் சொல்கிறேன் நான். ஐரோப்பாவுக்குள்ளார ஒரு பெரிய சம்பவம். கொஞ்ச நாளைக்கு முன்பு ஃப்ரான்ஸினுடைய தலைநகரில் மிக முக்கியமான ஒரு மியூசியம், அந்த மியூசியத்தில் நெப்போலியன் அவர்களுடைய மிக முக்கியமான உருவப்படங்கள்லேருந்து அவர் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே திருடிட்டு போயிட்டாங்க. பல கேமரா செக்யூரிட்டிலாம் இருந்துமே கூட இன்னும் அந்த திருடிய நபர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த திருடு போன அந்த கலை பொருட்களும் வந்து கிடைக்கவில்லை. இது ஃப்ரான்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இழப்பு. ஏன்னா இந்த மாதிரி கலை பொருட்கள் மியூசியமெல்லாம் ஒரு நாட்டோட பெருமையாக அதுதானே. இப்போ பங்களாதேஷ் ஜாம்பிஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய இந்த மாதிரி கலைநயம் மிக்க பழமை வாய்ந்த ஒரு சில மியூசியம்லாம் இருந்தது. இந்த ஜாம்பி கூட்டம் உள்ளே போய் அடித்து பொழந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களே எதுக்கு போய் எங்கள் நாட்டுக்கு வந்து பார்க்குறீன்ற மாதிரி அடித்து உடைக்கிறாங்க. அவங்க கதை வேறு, ஆனால் ஐரோப்பா வேறு இல்லை. அதே மாதிரி இந்த குரூப் திருடிட்டு போனதில் என்ன விஷயம்னா, நேற்று பெல்ஜியத்தில் நெப்போலியனுடைய ரிங்கு மோதிரம் இருக்கு இல்லையா, அதுவும் அவர் பயன்படுத்திய நாணயங்கள்லாம் இருந்துதான் யாரோ மர்ம நபர்கள் கை வைத்திருக்கிறாங்க. இப்போ என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, பர்டிகுலராக நெப்போலியன் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மட்டும் திரடுறாங்க அப்படின்னா யார் காரணமாக இருக்கும்? நீங்களே திங்க் பண்ணிக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். இந்த கேள்விக்கான பதில்கள் உங்களுக்கு கிடைத்து விடும். ஆனால் பாருங்கள், ஃப்ரான்ஸில் திருடின அதே திருடு நபர்கள் தான் பெல்ஜியத்திலும் திருடி இருப்பாங்களான்னு அடுத்த சந்தேகம் வந்திருக்கிறது. இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஒரு மியூசியம், நீங்கள் எவ்வளோ ஒரு பாதுகாப்பு நிறைந்த பகுதிகள், எப்படிப்பா சர்வசாதாரணமாக திரடுற வரீங்க?
இவங்கெல்லாம் நிறைய அந்த மணி வேஸ்ட் போன்ற சீரியல்லாம் ரொம்ப வெறித்தனமாக பார்க்குவாங்க போல் இல்லை. அதில் தான் இந்த மாதிரி மியூசியம் இதெல்லாம் வந்து திருடுறதுக்கு ரொம்ப சிம்பிள் ஐடியா கொடுக்குறாங்களே, இந்த பணம் திருடுற மாதிரி அந்த மாதிரி தான் திருடிட்டு போயிட்டாங்களான்னு தெரியல. பெரிய கன்ஃபியூஷனாக இருக்காங்க ஐரோப்பா தரப்பில் இருந்து. அப்புறம் இந்த பக்கம் அமெரிக்கா தரப்பில் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டோட ஜட்ஜஸுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பொருளாதார தடையை போட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வந்து வார் கிரைம் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்கு சேலஞ்சு கொடுக்குற மாதிரி மேல்முறையீடு பண்ணாங்க. அந்த மேல்முறையீடுமே ரத்து பண்ணிட்டாங்க. இஸ்ரேலுக்கான எந்த வாய்ப்புமே கொடுக்கல நீங்கள். அதனால் ஏற்கனவே இவங்க வழக்கமாக ஜெஜையா மிரட்டுறவங்க தான். ஜெஜையா வந்து அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரல அப்படின்னா அவர் பதவி நீக்கம் செய்யணுன்றது ஒரு மாதிரி, அவருக்கு எதிரான ஏகப்பட்ட வேலைகளை செய்வாங்க. நான் அமெரிக்காவில் சொல்லிகிட்டு இருக்கேன், நான் மனசு அலைப்பாயிட்டுறாதீங்க, நிறைய தடவை எப்பவுமே சொல்லுவேன் நான். அதனால் அந்த ஜட்ஜையா வந்து இப்போ பொருளாதார தடையை போட்டாங்க. அலே ஜட்ஜையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜட்ஜையானுடைய சொத்துக்கள் அமெரிக்காவில் இருந்தால் முடக்கப்படுகிறது. அமெரிக்கா மட்டும் இல்லை, அமெரிக்கா நட்பு நாடுகளிலும் முடக்கப்படுகிறது என்பது ஒரு கூடுதல் தகவல் என்ன சொல்ல முடியும் நம்ம. அடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு ஜோஹான்பர்க்கில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பப்பு ஒன்று. அந்த பப்புக்குள்ளே திடீர்னு ஒருத்தன் என்ன பண்ணான், துப்பாக்கி எடுத்து அவன் பாடு வெறித்தனமாக சுட்டுட்டான். எத்தனை பேர், 20 நபர்கள் மீது ஷூட் பண்ணிட்டான். 10 பேர் வந்து ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. மீதி நிறைய பேர் வந்து படுகாயம். இருக்குடா சுட்ட, என்னடா பண்ண, போதையில் ஏதாவது சுட்டுட்டியாடா அப்படின்றத ஒன்றும் தெரியல. ஒருவேளை சண்டே அதுவுமா கொஞ்சம் அதிகமாகிடுச்சு என்னன்னு தெரியல. திடீர்னு பார்த்தா அவன் பாட்டு கண்மூடித்தனமாக சுட்டுருக்குறாங்க. இந்த துப்பாக்கி சூடு என்பது ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு போல். அவன் பாட்டு கண்ணில் கிடச்சி எது இன்னும் ரொம்ப ஒரு ஷாக்கிங்காக இருக்கிறாங்க. அது சவுத் ஆஃப்ரிக்காவில் வழக்கமாக அது அமெரிக்காவில் நடக்கும், சர்வசாதாரண ஒரு நிகழ்வு தான். பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஷாக்கிங்காக பார்க்குறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். இஸ்ரேல் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, சைப்ரஸ் பக்கத்தில், குறிப்பாக கிரீஸுக்கு சைப்ரஸ் ஒட்டி மிகப்பெரிய ஒரு ஒரு பில்டிங் ஒன்று வரும். பில்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு இராணுவ கட்டமைப்பை உருவாக்குறாங்க அந்த இடத்துல. போர் விமானங்கள் வந்து செல்வதற்கு, மற்றபடி எல்லாத்தையும் ஒரு ரீஜனல் அலையன்ஸை வந்து உருவாக்க போகிறாங்க கிரீஸோட உருவாக்குவதற்கான காரணம் என்னென்னா, சைப்ரஸினுடைய ஒரு பாதி துருக்கி வந்து பெரிய அளவுக்கு இங்கே பெரிய டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அதனால் அதுக்கு ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் கொடுப்பதற்காக இந்த மத்திய தரக்கடல் பகுதியில் கொஞ்சம் துருக்கியினுடைய செல்வாக்கு கொஞ்சம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் கொஞ்சம் ஓவராக கொஞ்சம் குறைப்பதற்கான ஒரு முயற்சியாக சொல்லப்படுகிறது. சமீப காலமாக 2 நிகழ்வை பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கு நெதன்யாகு அவர்கள் அமெரிக்கா போகிறாருங்க. அந்த மீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஒவ்வொரு தடவையும் நெதன்யாகு அவர்கள் வந்து அமெரிக்கா போகும்போது அங்கே ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மறைமுக ஒப்புதல் பெறப்பட்டு ஏதோ ஒரு சம்பவம் நடந்துடும். ஒன்று ஈரான் மீது தாக்குதலா, இல்லை ஏதாவது ஒரு தாக்குதலா, இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். ஸோ இந்த தடவை ஊடகங்கள்லாம் என்ன யுகிக்கிறாங்க அப்படின்னா, ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதனால தான் போய் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது எனக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் ஈரானுடைய பதில் தாக்குதலுக்கு ஏற்கனவே இஸ்ரேல் நிறைய லெசன் லேர்ன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஒரு சில பெரிய இழப்புகள் இஸ்ரேல் தரப்புலையும் சந்தித்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதைவிட மேம்படுத்தப்பட்ட வான்தடுப்பு சாதனங்களை உருவாக்கினால் ஒழிய இந்த அடுத்த யுத்தம் என்பது இஸ்ரேலுக்கும் இழப்புகளை கொடுக்கும் என்பது கூடுதல் தகவல். ஈரானில் இழப்புகளை கொடுத்தாலும் இந்த பக்கம் வந்து சந்திப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு மிசைல்ஸ் மூலிமா பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்கன்னு நம்ம கூடுதலாக பார்க்க முடியும். ஆனால் பாருங்கள், அந்தளவுக்கு மிசைல்ஸ் மூலிமா தாக்கல் நடத்தின ஈரானிலிருந்து யாருமே அவ்வளோ ஆயுதங்கள் வாங்கலை. அதுவுமே ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த மாதிரி வேறு ஒரு நாடு ஐரோப்பாவுக்குள்ளார ரஷ்யாவினுடைய வான்தடுப்பு சாதனங்களை மீறி இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஆயுதங்கள் வந்து பெரிய அளவுக்கு டிமாண்ட் வந்துருக்கும். ஆனால் ஈரான்ன்றதுனால அது பெருசாக டிமாண்ட் இல்லைன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். தாய்லாந்து, கம்போடியா, தாய்லாந்தினுடைய பர்ஷூட் ப்ராமினன்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பர்ஷூட் ப்ராமினன்ஸில் எல்லை பகுதிக்குள்ளே போயிட்டு ஒரு சில வீடுகளையும் ரெய்டு விட்டுருக்கிறாங்க தாய்லாந்தினுடைய இராணுவம். கொஞ்சம் கூட குறையவே இல்லை, தொடர்ந்து தாக்கல் நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. ஸோ நம்ம தான் அதை பற்றி கொஞ்சம் பெருசாக கண்டுக்காமல் இருக்கிறோம். அது குறிப்பாக நீங்கள் கண்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் தான் கொஞ்சம் சரி கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம், கொஞ்சம் ஏதோ 2-3 நாள் போனால் அமைதியாக இருவாங்கன்னு நினச்சேன். அமைதியே இல்லை, சண்டே கூட லீவ் விடாமல் அவங்க பாட்டு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். கனடா கிட்ட ஃபைனலாக அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 4 பொருட்களுக்கு மட்டும் டெய்ரி ப்ராடக்ட், ஆல்கஹால், இன்னும் ஒரு 2த்துக்கு மட்டும் ஏதாவது ஒரு ரெகுலாரிட்டி கொண்டு வந்துடலாமா, பதிலுக்கு பதில் வரி போகிறத ஏதாவது நிறுத்திடலாமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க. அது கூடுதல் தகவல். ஸோ இந்த இடத்துல கனடா இறங்கி வரல, அமெரிக்கா இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்றதும் கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு பார்க்குறேங்க. வழக்கமாக மற்ற நாடுகளில் பார்க்க முடியுது. ஆஸ்திரேலியாவில்
நியூசிலாண்டில் சீக் கம்யூனிட்டி, சீக்கியர்கள்லாம் ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று பண்ணாங்க. சும்மா அமைதி போராட்டம் மாதிரி ஒன்று நடத்துனாங்க. போராட்டம்னா அது ஊர்வலம் மாதிரி, போராட்டம் கூட இல்லை, அது ஊர்வலம். அந்த ஊர்வலத்தில் திடீர்னு அங்கே நியூசிலாண்டுடைய யங்ஸ்டர்ஸ் ஹக்கா டான்ஸ், அதை வந்து ஹக்கான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நடனம் ஒன்று போடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி வந்து போட்டு, இனி உங்களுக்கு இங்கே இடமில்லை, குறிப்பாக இந்தியர்களுக்கு இங்கே வந்தீங்களா, வேலை செஞ்சீங்களா, மீதி பார்த்துட்டு போகலாம், இது மாதிரி உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுலாம் அனுமதி இல்லை, இது வந்து எங்கள் பூமி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெருசாக போராட்டம் பண்ணாங்க. இது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. பாருப்பா, நியூசிலாண்டில் இப்படி ஒரு சம்பவமா அப்படின்னு பார்க்கப்பட்டது. அப்புறம் இதை பற்றின கருத்துக்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்தியாவுக்குள்ளே ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவுக்குள்ளாரே மாநிலங்களுக்குள்ளே பல பிரிவினை. அந்த ஸ்டேட்டுக்காரங்க இங்கே வந்து வேலை செய்யக்கூடாது, அந்த ஸ்டேட்டுக்காரங்க உள்ளே வரக்கூடாது, இது மாதிரி மொழி பிரச்சனை, வேலை செய்கிற பிரச்சனைன்னு பல பிரச்சனைகள் இருக்குது இல்லையா? அதை தாண்டி நாடு விட்டு நாடு போகும்போது அந்தந்த நாடுகள் அவங்கவுங்களுக்கு அந்த சிந்தனை இருக்க தான் செய்யும். நம்ம என்னத்தை கருத்து சொல்கிறது சொல்லுங்கள்? ஏதாவது கருத்துக்கள் இருக்கா ஏட்டா இதில்? இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக பெருசாக இருக்குது பிரிவினை என்பது, மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரிலாம் இருக்குது. அப்படின்னும் போது வேலை வாய்ப்பில் கூட தமிழர்கள் முழுக்க இருக்கணும், அந்நியர்களுக்கு என்ன வேலை, அந்நியர்கள் அளவுக்கு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னும் போது அதே தானே எல்லா நாட்டிலையும் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லையா? அந்த நாடு இளைஞர்கள் அவங்களுக்கு சார்பாக இருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா எதிர்கருத்துக்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்தியர்களை விரட்டுறாங்க, செய்கிறாங்க அப்படின்னும் போது, பாஸ் இங்கே வாங்க பாஸ், இங்கே நாட்டு மாநிலத்துக்குள்ளேயே பெரிய இந்த மாதிரி கான்செப்ட் வந்து பெரிய அளவுக்கு இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியாது. ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதியில் 2 பதிவு பார்த்துடலாம். பங்களாதேஷை பற்றி நான் பேசலாம்னு நினச்சேன், கொஞ்சம் கேப் போடுறேன், வேணால் இரவு பதிவில் பேசுகிறேன் நான். அங்கே இருக்கக்கூடிய அந்த வெறி, இவன் பேர் யாருன்னா ஜுபைர் அகமது டஸ்ரீஃப்னு சொல்லிட்டு, இவன் நேற்று வீடியோ போட்டிருக்கான். அந்த திப்பு சந்திரதாஸ் அவனை கொலை பண்ணதுனால 7 பேர், அவர் வந்து இந்து, அவர் கொலை பண்ணதுனால 7 பேர்த்த வந்து கைது பண்ணாங்க இல்லையா? இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நீங்கள் இந்துக்களை தேடி கொலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெகுமதி கொடுக்குறோம், இனி ஒரு இந்துக்கள் கூட பங்களாதேஷில் இருக்கக்கூடாது, அடித்து விரட்டப்பட வேண்டும் என்று ஒரு வெறி பிடிச்ச வேங்கிகளாகவே இருக்கிறாங்க இந்த ஜோம்பி கூட்டங்கள். இன்னும் அந்த வேகமோ அந்த விவேகமோ குறையவே இல்லை. 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க ஆளுங்கன்ற அரசாங்கத்துக்கு. அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார கொலை குற்றவாளி கைது செய்யப்பட வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி பண்ணுவாங்க, இல்லை எப்படி பண்ணுவாங்க பாஸ் அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்வி ஒன்று. சரி, இன்னொரு பதிவு ஒன்று பார்த்துறேன். இது வந்து இந்தியாவில் நடந்தது, குறிப்பாக டிஃபென்ஸில். அதாவது லெஃப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா கர்னல் காஜல் பாலி, இவங்க 2 பேர் வீட்டில் சிபிஐ திடீர்னு ரெய்டு விட்டதில் 2 கோடி பணம் வந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா இவர் தான் லெஃப்டினன்ட் கர்னல் தீபக் குமார் சர்மா இருக்கிறார் இல்லையா, இராணுவத்தில் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வாங்குறதுல மிகப்பெரிய நபராகிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் வந்து மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். ஸோ இவர் வீட்டில் 2 கோடிக்கு மேலே ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டதாக பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் திடீர்னு இதை வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இராணுவத்துக்குள்ளே லஞ்சம் வாங்கணும் அப்படின்னும்போது, அது இராணுவத்துக்குள்ளே லஞ்சம் வாங்கிறது, இராணுவத்தில் இருக்கக்கூடிய சீக்ரெட் தகவலை கசியப்படுறது, இது எல்லாமே நம்ம இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியதான செயலும் கூட. இந்த பக்கம் ராஜஸ்தான் பக்கத்துலேங்க ஒரு 7 பேர்த்த பிடிக்கிறாங்க எல்லை பகுதியில். எதுக்குப்பா ஒன்றா கூடுறீங்க அப்படின்னா, நாங்கள் ப்ரேயருக்காக ஒரு மீட்டிங் அப்படின்றாங்க. சரி, அந்த 7 பேர்த்தில் 6 இண்டிவிஜுவல்ஸில் 2 பேர் வந்து ஜெர்மனி நேஷன்ஸ், மீதிலாம் வந்து மற்ற இந்தியாவை சேர்ந்த நபர்கள். சரி, ஜெர்மனி நபர்களை பிடிச்சி என்னப்பா பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கடுமையான விசாரணைகள் மேற்கொண்டுட்டு இருக்காங்களாம். நான் 2 ஆங்கிளில் பார்க்குறேன். ஒருவேளை கிறிஸ்மஸ் சமயம் வேறு ஏதாவது கிறிஸ்மஸுக்காக கூட வந்திருக்கலாம் அல்லவா, அது எப்படின்னு தெரியல. பட் ரொம்ப சீரியஸ் கன்சர்னாக, ஏன்னா எல்லை பகுதியில் ஏற்கனவே எல்லை தாண்டி தீவிரவாதம் பெரிய அளவுக்கு இருக்குன்றனால இந்த மாதிரி நபர்கள் உள்ளே வந்து ஏதாவது பண்ணிவிடுவாங்களான்ற ஆங்கிளையும் பார்க்குறாங்க. பட் நான் அந்த ஆங்கிளில் பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதிரி கிறிஸ்மஸ் சமயத்தில் எப்படி கூட நடக்கலாம், ப்ரேயர் அப்படின்றதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நான், அதுவுமே கூட இருக்கலாமான்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சேனல். நன்றி, வணக்கம்.